வணக்கம் நட்புகளே. வேலண்டைன்ஸ் டே நம்ம ஊர்ல சிலருக்கு முக்கியமானதா இருக்கலாம், சிலருக்கு இது முக்கியம் இல்லாததா இருக்கலாம். ஆனா என் பார்வையில என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிறந்த நாளோ அல்லது ஒரு திருமண நாளோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம அன்றைக்கு என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஸ்பெஷலா தடபுடலா சமைச்சு அசத்துவோம் இல்லையா? ஏன் இந்த ஸ்பெஷல்? ஏன்னா நாம பண்ற அந்த ஸ்பெஷலான விஷயம் நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய நெருக்கத்தையே உண்டாக்கும் இல்லையா? இதே தாங்க அன்பும். அன்பும் எல்லா நாளும் இருக்கிறது தான். ஆனா அந்த அன்பை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்த, உறுதிப்படுத்த, பலப்படுத்த தேவைப்படுற ஒரு நாள் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே. அன்றைக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கிஃப்டை பரிசா கொடுக்கறதோ அல்லது அவங்க கூட சேர்ந்து நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு செல்வதோ இந்த அன்பை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தும், உறுதிப்படுத்தும். அப்படித்தானே? ஆனா இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் பல பேர் ஒரு பெரிய மன பாரத்தோட தான் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இவங்க கணவன் மனைவியா இருக்கலாம், நெருங்கிய உயிர் தோழர்களா இருக்கலாம், ஏன் காதலர்களா கூட இருக்கலாம். இவங்க சின்ன காரணங்களுக்காக சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு பேசாம இருக்கலாம், அல்லது ஒரு மனஸ்தாபத்துல பிரிஞ்சவங்களா இருக்கலாம். இவர்களுடைய பிரிஞ்சு போன உறவை மீண்டும் ஒட்ட வைப்பது எப்படி அப்படிங்கிற 3 உளவியல் ரகசியங்களை தான் நாம இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். இதை வெறும் அறிவுரையா இல்லாம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 3 யதார்த்தமான சம்பவங்கள் மூலமா பார்த்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சுதா. அடைஞ்ச போன உறவை ஒட்ட வைக்கிற அந்த முதல் வழியை பார்த்துடலாமா? ஒரு ஊர்ல கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் 10 வருஷமா சண்டை போட்டுட்டு பேசிக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா 10 வருஷமா அவங்களுக்குள்ள எந்த பேச்சுமே இருந்ததில்லை. ஒரு நாள் அந்த வீட்டுக்காரர் திடீர்னு இறந்துட்டாரு. ஆனா அவர் போட்டுட்டு இருந்த அந்த பழைய செருப்பு மட்டும் வீட்டு வாசல்ல ஓரமா கிடந்துச்சு. இதை அந்த மனைவி பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு உரைச்சுது. என்ன தெரியுமா? இந்த செருப்பு தேஞ்சு போனது கூட எனக்கு தெரியலையே, இதை சரி செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது புதுசு வாங்கி தாரேன் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். ரெண்டுமே நடக்கல. இப்போ இங்க செருப்பு இருக்கு, ஆள் இல்லை அப்படின்னு அழுது துடிச்சாங்க. பாத்தீங்களா? நம்ம கிட்ட மனுஷங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியவே தெரியாது. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பயன்படுத்தின ஒரு சின்ன பொருள் கூட நம்மளை காயப்படுத்தும், பலவீனப்படுத்தும். மனஸ்தாபம் இருக்கலாம், ஆனா அது மரணம் வரைக்கும் தொடரணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். ஒரு சின்ன சாரி கேட்கறதுல நீங்க சின்னவங்க ஆயிட மாட்டீங்க. பேசி தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாதுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அதனால இன்றைக்கே உங்க ஈகோவை விட்டுட்டு உடனே பேசுங்க. பிரிஞ்சு போன உறவை ஒட்ட வைக்கிற அந்த 2வது வழியை பார்த்துடலாமா? ஒரு ஊர்ல காதலனும் காதலியும் சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை கிழிச்சு தூர எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் காதலன் அந்த பாதி ஃபோட்டோவை எடுத்து தன்னுடைய பெட்டியில் வச்சுருந்தான். 5 வருஷம் கழிச்சு அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவன் நினச்சான் மீதி கிழிஞ்சு போன ஃபோட்டோவை காதலி தூக்கி தூர போட்டிருப்பா அப்படின்னு நினச்சான். ஒரு நாள் எதேச்சியாக காதலியை சந்திக்கும் பொழுது தான் தெரிஞ்சுக்கிட்டான் அவகிட்டையும் அந்த மீதி கிழிஞ்சு போன ஃபோட்டோ இருந்தது அப்படிங்கிறத. இப்போ இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, 2 பேருக்கும் சேரணும்னு தான் ஆசை இருந்திருக்கு. ஆனால் இதில் யார் முதல்ல பேசுறது அப்படிங்கிற தயக்கம் தான் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் 5 வருஷத்தை வீணாக்கிடுச்சு. இதுதான் நம்ம எல்லார்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க கூப்பிடட்டும் நான் போகிறேன் அப்படின்னு நம்ம காலத்தை கடத்தி காத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களும் காத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த வேலண்டைன்ஸ் டேயை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மெசேஜை தட்டி விடுங்களேன். எப்படி இருக்கீங்கிற அந்த ஒரு சின்ன கேள்வி உங்கள் 5 வருஷ கோபத்தை 5 நிமிஷத்தில் காணாமல் போக செய்கிறோம் இல்லையா? உடைந்து போன உறவை ஒட்ட வைக்கிற அந்த 3வது வழியையும் பார்த்துடலாமா? ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் கொஞ்ச நாளாக பேசிக்கிறதே இல்லை, மனஸ்தாபத்தினால. ஏன் அந்த மனஸ்தாபம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கலை, தனக்கு முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிறதான் பிரச்சனையே. இதை கவனித்த ஒரு முதியவர் ஒரு நண்பனை கூப்பிட்டு, உன்னுடைய நண்பன் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக வெளியில் பேசினா தெரியுமா அப்படின்னு சொன்னார். இன்னொரு நண்பனையும் கூப்பிட்டு, உன்னுடைய நண்பன் உன்னை பற்றி வெளியே ரொம்ப பெருமையாக பேசினா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னார். இதை கேள்விப்பட்ட 2 நண்பர்களும் ஓடி போய் ஆற தழுவிக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா?
யாரோ ஒருத்தர் நம்மளை சேர்த்து வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அடுத்தவங்க பேச்சை நம்பி உங்க உறவுகளை சிதைச்சிக்காதீங்க. நேர்ல உட்கார்ந்து பேசுங்க. ஒருத்தர் குறைய ஒருத்தர் மன்னிக்க பழகுங்க. இந்த உலகத்துல குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. குறைகளை ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் உண்மையான அன்பு. கண்ணாடி உடைஞ்சா ஒட்ட வைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா உறவுகள் கண்ணாடி கிடையாதுங்க. அது ஒரு செடி மாதிரி. தண்ணி ஊத்தாம விட்டா காஞ்சு போயிடும். ஆனா மறுபடியும் அன்பை செலுத்தினா திரும்பவும் துளிர் விடும். இந்த வேலண்டைன்ஸ் டேல பிரிஞ்சிருக்கிற உங்க உறவுகளுக்கு ஒரு சின்ன கைபேசி அழைப்போ இல்லை ஒரு மெசேஜோ அனுப்புங்க. இந்த ஒரு முயற்சி உங்க வாழ்க்கையே மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்காவது இதை பகிருங்க. ஒருவேளை இதை பார்க்குற யாராவது ஒருத்தர் இன்னைக்கு மனசு மாறி அவங்க உறவோட சேரலாம் இல்லையா? நம்ம மூலம் ஒரு உறவு ஒட்டுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு? மறுபடியும் இன்னொரு காணொளி மூலம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.